ஆண்ட்ரூ மார்ஸ்நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருகிறார். அதுவும் குறிப்பாக வெல்வெட்டி துறைக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய அரசியலமைப்பில் என்னென்ன விஷயங்களை உள்வாங்கலாம் என்று ஏற்கனவே இங்கேயே இரு தரப்பினராக சுமந்திரன் அவர்களுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றார்கள். சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அறிவித்து போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானிச்சிருக்கின்றனர். ஒரு புதிய சட்ட வரைவை உருவாக்கி அந்த சட்ட வரைவினூடாக தமிழர்களுக்கான ஒரு பொறிமுறையை உருவாக்கி எங்களுடைய இனம் எங்களுடைய இந்த நாட்டுக்காக நாங்கள் விதைக்கப்பட்ட இந்த 60,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களை யோசித ராஜபக்ச அவர்கள் போலீசார் வருகின்றார் என்று தெரிந்தவுடனே நிப்பாட்டியிருந்தால் இந்த விரட்டி பிடிக்க வேண்டிய எந்த ஒரு தேவையற்ற சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறார் என்றும் ஒரு தரப்பு வாதத்தையும் பலர் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றனர். இனி நாமல் ராஜபக்சவும் 2 வாரங்களுக்கு பிறகு கைது செய்யப்படுவார். இது எல்லாருக்குமே தெரியும். கச்சேரியில கடமையாற்ற எல்லா உத்தியோகத்தருக்கும் தெரியும். 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு புள்ள போய் வித்யானந்தாவிலையோ அல்லது ஹிந்து கோட்டிலையோ படிக்க எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் வச்சு 60க்கு மேல மார்க்ஸ் எடுத்தா தான் அந்த பாடசாலையில் கல்வி சேர்த்து கொள்ளலாமண்டா. அப்ப 60க்கு கீழே உள்ள பிள்ளை எங்க போய் படிக்கிறது? ஜெஃப்னபிடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஆண்ட்ரூ மார்ஸ்நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருகிறார். அதுவும் குறிப்பாக வெல்வெட்டி துறைக்கு வருகிற 31ஆம் தேதி வருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். அந்த வகையில் இங்கே நடக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் அவர் பங்கு பெற்றுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பிரச்சனை தொடர்பாகவும் இங்கே தமிழர் தரப்பு முன்வைக்கிற கோரிக்கைகள் தொடர்பாகவும் பேசப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய அரசியலமைப்பில் என்னென்ன விஷயங்களை உள்வாங்கலாம் என்று ஏற்கனவே இங்கேயே இரு தரப்பினராக 2 வேறுபட்ட நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அது தொடர்பாக தங்களுடைய கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைப்பார்கள். அதற்கு ஆண்ட்ரூ மார்ஸ்நாயக் ஆளும் கட்சியிலிருந்து என்ன விதமான பதில் வரப்போது என்பது தொடர்பான பல விடயங்கள் இதில் ஆராயப்படலாம். உண்மையிலேயே ஆண்ட்ரூ மார்ஸ்நாயக் வருவது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மெய் பாதுகாவலர்கள் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய பாதுகாப்பை வெகுவாக குறைச்சிருந்தது. அந்த வகையில் அதில் ஒரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, சுமந்திரன் அவர்களுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கு 2 மெய்ப்பாதுகாவலர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தகவல் ஒன்று அண்மையில் வந்திருக்குது. ஏற்கனவே இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டதிலிருந்து அமைச்சர்களுக்கான இப்போ இருக்கிற அமைச்சர்களுக்கான பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட இந்த பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டிருந்தது. இப்படியாக பல விடயங்களை நடைமுறைப்படுத்தின தேசிய மக்கள் சக்தி எதற்காக சுமந்திரன் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பை வழங்கி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஆக திரைமறைவில் சுமந்திரனுக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையில் ஏதாவது ஒரு டீலிங் இருக்குதா என்கின்ற ஒரு விடயப்பரப்பிலையும் இப்போ ஆராய்ச்சிகள் நடந்த வண்ணமே இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது சுமந்திரனுடைய காய் நகர்த்தர்கள் இந்த ஆளும் கட்சிக்கு சார்பானதாக இருக்கின்றதா, அதனால தான் இப்போ இந்த மெய்ப்பாதுகாவலர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றார்களா என்கின்ற ஒரு விடயம் தொடர்பாகவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்படுற விடயமாகவே இருக்கின்றது. இப்படியாக இது இருக்கிற சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான விடயம், இப்போ சுதந்திர தினம் பெறப்போகுது. இந்த சுதந்திர தினம் பெறுகின்ற பொழுதெல்லாம் வடக்கு கிழக்கில் பல போராட்டங்கள் நடைபெறுகின்றது. அதாவது சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அனுட்டித்து பல போராட்டங்கள் நடைபெறும். அந்த வகையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தினர் இந்த சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அறிவித்து போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானிச்சிருக்கின்றனர். அது தொடர்பான அழைப்பையும் அவர்கள் சிவில் அமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக நாளை இந்த போராட்டம் இடம்பெற இருக்கின்றது. அதிலே அவர்கள் கூறுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை கூறுகிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 தாய்மார்களுக்கு மேலே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள்ன்ற 300 தாய்மார்களுக்கு மேலே இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் கூட எங்களோட போராட்டம் இன்றைய வரைக்குமே தொடர்ந்த வண்ணம் தான் இருக்குது. இன்னும் இது தொடர்பான எந்த ஒரு நிலைப்பாடுகளையும் அரசு எமக்கு சாதகமாக செவிசாய்க்கல. ஆகவே எங்கள் போராட்டம் தொடரும், எங்களுக்கு சுதந்திர தினம் என்பது ஒரு கருப்பு நாள் என்ற பொருள்படத்தான் இந்த போராட்டம் நடக்க இருக்கிறதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார். தமிழர் தாயகத்திலே இன்று இலங்கை சுதந்திரமடைந்து 77 ஆண்டுகளை தாண்டியும் எங்களுடைய இந்த மண்ணிலே எங்களுக்கான சுதந்திரங்கள் அற்றுப்போன வகையிலே ஒவ்வொரு வருடமும் தமிழர் தாயகத்திலே தமிழர்களாகிய நாங்கள் இந்த இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக நாங்கள் பிரகடனப்படுத்தி அனைவருமே ஏதோ ஒரு வழியிலே
எந்தெந்த மூலை முடுக்குகளிலெல்லாம் எங்களுக்கான அந்த பேரணிகளையும் எங்களுக்கான கரகோஷங்களையும் நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையிலே 1948ஆம் ஆண்டு சுதந்திரமடைந்த இந்த இலங்கை அரசு மாறி மாறி வந்த ஆட்சியாளர்களால் எங்களுடைய தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் தாங்கேனா துன்பங்களையே அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். பார்த்தோம்னு சொன்னால் மகாவலி என்ற பெயரிலே இங்கே எங்களுடைய தமிழர் தாயகங்கள் எங்கும் புத்த விகாரைகளும் சிங்கள குடியேற்றங்களுமே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்காகவே நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கான ஒரு விடிவு தேசம் எட்டும் வரைக்கும் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய தேசங்களிலே எங்களுக்கான போர்க்கொடிகளை தூக்கி கொண்டு இருக்கின்றோம். கடந்த அரசாங்கங்கள் எப்படி தமிழர்களை நசுக்கப்பட்டு தங்களுடைய அந்த வன்மத்தை துண்டித்திருக்கின்றதோ அதே போன்றுதான் இப்போது வந்த அரசும் தான் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திலேயே தான் தமிழர்களுக்கான ஒரு புதிய சட்ட வரைவை உருவாக்கி அந்த சட்ட வரைவினூடாக தமிழர்களுக்கான ஒரு பொறிமுறையை உருவாக்கி தான் தமிழர்களுக்காக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன் என்று கூறியிருந்தார். ஆனாலும் இப்போது சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. இப்போது நாட்டினுடைய பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கின்றார், அரசியல் கைதிகள் என்று யாரும் இங்கே எங்களுடைய நாட்டிலே இல்லை என்று. அப்போ அவர்கள் வந்து கடந்த காலங்களில் கடந்த அரசு எப்படி எங்களுடைய மக்களை ஏமாற்றினார்களோ அதே போன்றுதான் இந்த அரசும் எங்களுடைய மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய சுதந்திரத்துக்காக நாங்கள் போராடுகின்றோம். இது ஜனநாயக ரீதியிலே ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு சுதந்திரம் ஒன்று. அந்த வகையிலே தான் எங்களுடைய இனம் எங்களுடைய இந்த நாட்டுக்காக நாங்கள் விதைக்கப்பட்ட இந்த 60,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் இப்போது போராடி ஆயுதம் தூக்குவதற்காக நாங்கள் இந்த கருப்பு தினத்தை ஏற்படுத்தவில்லை. எங்களுக்கான மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக நடமாட நாங்கள் இந்த அரசுக்கு எங்களுடைய மக்கள் வாக்குகளை அள்ளி வழங்கி இருந்தார்கள். ஆனால் அரசு சொன்னது ஒன்று செய்வது ஒன்று. கிட்டத்தட்ட அரசியல் கைதிகளை விடுதலை செய்கின்றோம் என்று அதனை நடைமுறைப்படுத்தவில்லை. புத்த விகாரைகளுக்காக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம், அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனாலும் சிங்கள குடியேற்றங்களை கச்சிதமாக மகாவலி திட்டத்தின் ஊடாக மகாவலி என்ற பெயரிலே கச்சிதமாக சிங்கள குடியேற்றங்களையும் சிங்கள புத்த விகாரைகளையும் ரகசியமாக காய் நகர்த்தலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இப்போதைய அரசு. ஆனால் இப்போதைய அரசு தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலே செயற்பட வேண்டும் என்றுதான் இந்த மக்கள் அனைவருமே 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அளித்திருந்தார்கள். அந்த வாக்குகளின் அடிப்படையிலே மக்களுக்கான ஓர் வருடங்களுக்குள்ளே தான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்று சொல்லிவிட்டு பிரதியமைச்சர் கூறுகின்றார் அரசியல் கைதிகள் என்று யாரும் இங்கே இல்லை என்று. அப்போது ஆனால் மக்களே நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களையும் இந்த அரசு கடந்த அரசுகளைப் போல் பேக்காட்டுகின்றது என்பதை நாங்கள் ஆணித்தனமாக கூறுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் தமிழர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து நாங்கள் இந்த 5 மாவட்டத்துக்கும் நாங்கள் போராட்டத்துக்கான அழைப்பை விட்டிருக்கின்றோம். மாசி மாதம் 4ஆம் தேதி அனைவருமே எங்களுடைய தமிழர் தாயகத்தில் கடைகளை பூட்டி எங்களுடைய போராட்டத்திற்கு கிளிநொச்சி மண்ணிலே 11 மணிக்கு தங்களுடைய ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்காக நாங்கள் அனைவருக்குமே அழைப்பு விடுகின்றோம். தமிழ் தேசியம் சார்ந்து தன்மானமுள்ள அரசியல் தலைவர்கள் அனைவருமே அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், தமிழ் தேசியம் சார்ந்து கதைக்கின்ற மாணவர்கள், பொது அமைப்புகள் அனைவருமே எங்களோடு இணைந்து எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு கை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டு விடைபெறுகின்றேன். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோசித ராஜபக்சேவனுடைய கைது. ஜோசித ராஜபக்ச அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் இப்போ பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இருந்தாலும் கூட இந்த பிணையில் விடுவிக்கப்பட்ட சிலருக்கு இந்த வெளிநாட்டு தடை வழங்கப்பட்டது, வெளிநாடு செல்வதற்கான தடை வழங்கப்பட்டது. அந்த வகையில் இவருக்கும் அந்த பயண தடையும் வழங்கப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் பிணைவியில் விடுவிக்கப்பட்ட பிறகு இவர் தொடர்பான பல தகவல்கள் வெளியாகி வண்ணமே இருந்தது. அதில் நாமல் ராஜபக்ச அவர்கள் அரசாங்கத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சு இந்த ஜோசித ராஜபக்ச கைது தொடர்பாக பேசியிருக்கின்றார்.
ஜோசித ராஜபக்சவிடம் நீங்கள் உங்களை விசாரணைக்காக அழைக்கின்றோம் என்று சொல்லியிருந்தால் அவரே வந்திருப்பார். பெலியத்த பகுதியில் இருந்து மிகவும் வேகமாக வாகனத்தை செலுத்தி ஜோசித ராஜபக்சவை விரட்டி பிடிக்க வேண்டிய எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை, சந்தர்ப்பமும் இல்லை. நீங்கள் சாதாரணமாக ஒரு அழைப்பு விடுத்திருந்தாலே அவர் வந்திருப்பார் என்ற பொருள்பட இவர் போலீஸார் மேலே ஒரு குற்றத்தை சுமத்தி நாமல் ராஜபக்ச அவர்கள் தன் தரப்பு வாதத்தை அதில் முன்வைச்சிருக்கின்றார். பிணையில் விடுவிக்கப்பட்ட பிறகு ஊடகங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கின்ற பொழுது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கார். ஆக இதில் ஒரு பிரச்சனை தொடர்பாக பேசப்படுகின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோசித ராஜபக்ச அவர்கள் போலீஸார் வருகின்றார் என்று தெரிந்த உடனே நிப்பாட்டியிருந்தால் இந்த விரட்டி பிடிக்க வேண்டிய எந்த ஒரு தேவையற்ற சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறார் என்றும் ஒரு தரப்பு வாதத்தையும் பலர் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் மனோஜ் கமகேயும் இந்த கைதுக்கு எதிராக தன்னுடைய விமர்சனங்களை தெரிவிச்சிருக்கின்றார். கைது நடைபெற்றிருக்கின்றது சரி, ஆனால் இது சரியான முறையில் சட்ட நடவடிக்கைகளோடு இந்த கைது நடைபெற்றிருக்கின்றன இல்லை. இது ஒரு அரசியல் பழிவாங்கலாக தான் இந்த ஜோசித ராஜபக்சனுடைய கைதே இருக்கின்றது. ஜோசித ராஜபக்ச மட்டுமில்லை, இனி நாமல் ராஜபக்சவும் 2 வாரங்களுக்கு பிறகு கைது செய்யப்படுவார் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் நாமல் ராஜபக்ச கூறுகின்ற பொழுது அதை ஒரு சவால் மாதிரி விடுக்கிறார். எங்களில் எந்த ஒரு தவறும் இல்லை, எங்களை கைது செய்ய முடியுமென்றால் எங்களை கைது செய்ய காட்டுங்கள் பார்ப்போம் என்று தான் நாமல் ராஜபக்ச சொல்கிறார். ஆக இப்போ இந்த ராஜபக்ச குடும்பங்கள் என்ற ஒரு பக்கமும் பொதுஜன பிரமுன ஆதரவாளர்களும் கொந்தளிக்கிறது உண்மையிலேயே இந்த ராஜபக்சர்கள்ன்ற இந்த நிலையாமையை காட்டுதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது எங்களுக்கு. ஏண்டா மடியில் கனம் இருக்கிறவர் தான் பயப்படுவார்கள் என்கின்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அந்த வகையில் இவர்கள்ட்ட இன்னுமே இந்த இவர்களுடைய ஊழல் விசாரணை தொடர்பான பயம் இன்னுமே இருக்கிறதா, அதான் இவர்கள் கொந்தளிக்கின்றார்களா என்றும் பல அரசியல் ஆய்வாளர்கள் சமூக வலைத்தளங்களில் தங்களோட கருத்துக்களை சொல்லிய வண்ணமே இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினேஷ் சாப்டர் மரணம் தொடர்பாக மீண்டும் இந்த விசாரணைகளை முடுக்கிவிடணும் என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக பல விசாரணைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டது. இனியும் இது தொடர்பான இந்த புதிய அரசாங்கம் வந்த அப்புறம் இது தொடர்பான விசாரணைகள் இப்போ முன்னெடுக்கப்படும், உரிய தரப்பினர் மீது விசாரணைகளும் நடத்தப்படும் என்றவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நலிந்த ஜெயசிசா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இப்போ முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படுவார்கள் நலிந்த ஜெயசிசா. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு அமைச்சர் சொல்கின்ற பொழுது கூட இந்த விடயத்தை தான் சொல்லியிருக்கிறார், முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படுவார்கள், அது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் முடுக்கிவிட்டிருக்கிறோம், தொடர்ந்தும் இந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக அந்த வகையில் இந்த தொழிலதிபர் தினேஷ் சாப்டருடைய மரணம் தொடர்பான விசாரணைகளும் மீண்டும் நடக்க இருக்கின்றது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் இவர் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் என்பதற்கு கழுத்து நெரிக்கப்பட்டு அது மட்டுமில்லாமல் முகமும் நெரிக்கப்பட்ட சில தடயங்கள் இருப்பதாக நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் தெரிய வந்தது, விசாரணைகள் மூலம் தெரிய பிறகு நீதிமன்றம் இந்த தீர்ப்பளிச்சிருந்தது. அந்த வகையில் மீண்டும் இதற்கான விசாரணைகள் நடக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் இந்த விசாரணைகளின் தீர்ப்புகளையும் தருவதற்காக காத்திருக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த முல்லைத்தீவு தொடர்பான விடயம். முல்லைத்தீவில் குறிப்பிட்ட பாடசாலைக்கு சொந்தமான ஒரு காணியை, தண்ணீர் முறிப்பு பாடசாலைக்கு சொந்தமான காணியை தனியார் ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் என்று அந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார். அதாவது யுத்தம் முடிஞ்ச பிறகு இந்த யுத்த காலத்துக்கு முன்னர் இயங்கி வந்த பாடசாலை அது. அந்த பாடசாலையில் பல மாணவர்களும் படித்திருந்தார்கள். அந்த வகையில் யுத்த காலத்துக்கு பிறகு அதை தனியார் ஒருவர் ஆக்கிரமித்து அங்கே பாடசாலை இருந்ததற்கான அந்த அடையாளங்களை மாற்றி அதில் வீட்டையும் கட்டியிருக்கின்றார். ஆகவே இது இப்போ முல்லைத்தீவில் ஒரு பெரிய பேசுபொருளாக அமைந்திருக்கின்றது. ஆனால் அந்த பாடசாலை இப்பயும் இயங்கி வருது. வேறொரு இடத்துல பொது நோக்கு மண்டபத்தில் அந்த பாடசாலை இயங்கி வருது. இருந்தாலும் கூட அந்த பாடசாலை இப்போ பொது நோக்கு மண்டபத்தில் அந்த வசதிகள் இருக்குதாண்டா இல்லை. 53 மாணவர்கள் கொண்டு தான் அந்த பாடசாலை இயங்குது. என்றாலும் இந்த மரங்களுக்கு கீழேயும் அந்த மண்டபத்திலையும் மாறி மாறி இந்த வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதால் மாணவர்கள் மிகவும் சிரமத்தை எதிர்கொள்கின்றார்கள் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். பிரேசிலம் ஊடாக உரிய அதிகாரிகளுக்கு இந்த தகவல் செலுத்தப்பட்டு உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது
කතා කරන කට්ටිය කවුරුත් නැහැ. කොහොම අයියා? இப்ப இந்த ஆண்டு பிறந்ததுக்காவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். எங்களோட பாடசாலை காணி எங்கள்கிட்ட வரணும். எங்களோட பிள்ளையார் நல்ல நிரந்தரமான ஒரு கட்டிடத்தில் கல்வி கேட்கணும் என்று எங்களோட ஆசைகளை முன் வச்சு தான் நாங்கள் இதில் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறோம். என்னன்னு சொன்னால் இப்போ வழக்கு கொஞ்சம் வேகப்படுத்தி, அதாவது இப்போ எங்களோட பிரச்சனையை போய் அங்கே கதைக்கிறாங்களா கதைக்கலையான்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. இப்போ வழக்குக்கு போகிற தரப்பினர் எங்களோட பிரச்சனைகளை முன் வைக்கணுமோன்றது எங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே கடந்த கால இது எல்லாருக்குமே தெரியும். கச்சேரியில் கடமையாற்ற எல்லா உத்தியோகத்தருக்கும் தெரியும். 3 தடவைகள் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கல. காரணம் என்னென்று கேட்க சொல்லினா, வழக்கு நடக்குதுன்னு சரி, வழக்கு நடந்தாலும் 9 வருட காலமாக நடக்கிற வழக்குக்கு 2 பகுதியும் செல்ல வேண்டாம் என்று சொன்னால், ஒரு தனிநபர் இந்த பெரிய கட்டிடத்தை கட்டி அவர் ஒரு சுதந்திரமாக வாழ்றார். அதில் படிக்க வேண்டிய பிள்ளைகளெல்லாம் ஒரு வசதியற்ற ஒரு பாடசாலை கூட கல்வி கட்டுறாங்க. ஒரு அடிப்படை வசதியே இல்லை. மலசல கூட ஆண் பெண் எல்லாருமே ஒன்றுக்குலாம் போயிடும். இது எங்க நடக்குது? எந்த மாவட்டத்தில் நடக்குது இந்த பிரச்சனை? பொதுநோக்கு மண்டபத்தில். சரி, பொதுநோக்கு மண்டபத்தில் அந்த பாடசாலை இயங்குறதால ஆடியன்ஸ்களை விட்டு தான் அது நடக்குதுன்னா, ஒரு மீட்டிங்கோ வேண்டா மலைக்குள்ள அந்த மரத்துக்குள்ள தான் நாங்கள் மீட்டிங்குக்கு போகிறோம். சமத்தி மீட்டிங்காக இருக்கலாம், அல்லது கிராம சேவையாளர் மீட்டிங்காக இருக்கலாம், ஒரு மரத்துக்குலாம் நடக்குது. ஏன் எங்கட சமூகத்தை ஒடுக்கி வச்சு கொண்டு இருக்கிறீங்க? எல்லாரும் அரசாங்கத்துக்கு நாங்க கேட்கிறோம், அரச உத்தியோகத்தர்கிட்ட கேட்கிறோம். இதான் நாங்க போய் இப்ப எல்லாருமே போய் எல்லாத்தையும் கேட்கல தானே. இதுக்கு நீங்க தகுந்த விளக்கம் தாங்க. ஆனால் இப்ப நாங்கள் கேட்கிறோம் என்னன்னு சொன்னால், நாங்க வழிமறிக்கவும் இல்லை, போராட்டங்கள் நிகழ்த்தவும் இல்லை, பெரிய வன்முறை சம்பவம் நாங்கள் ஒன்றும் செய்யலை. அமைதியான முறையில் எங்கட உரிமையெல்லாம் கேட்குறோம். எங்கட பிள்ளைகளும் இதை நவீன வசதிகளோட எங்கட பிள்ளைய கல்வி கேட்கணுமாண்டா ஆசைப்படுறோம். மற்றது இப்போ பூதம்பயல் எங்கெல்லாம் சமூகத்தால் ஒதுக்குற எல்லாருமே ஒதுக்கப்படுது. என்ன காரணம்னு சொன்னால், பூதம்பயல் ஸ்கூலில் போய் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு புள்ள போய் வித்யானந்தாவிலையோ அல்லது ஹிந்துகோட்டிலையோ படிக்க எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் வச்சு 60க்கு மேலே மார்க்ஸ் எடுத்தால் தான் அந்த பாடசாலையில் கல்வி சேர்த்து கொள்ளலாமண்டா. அப்போ 60க்கு கீழே உள்ள பிள்ளைய எங்கே போய் படிக்கிறது? இது என்ன நோக்கம்? என்ன காரணத்தால இப்படி பழி வாங்கினா? அரச உத்தியோகத்தர் மேல தானே பழி வாங்க வேண்டினா? அப்ப அப்படி நடக்குது. அப்ப எங்களுக்கு தேவை எங்கட பிள்ளைய நல்ல வசதி வாய்ப்போடு, நிரம்ப வசதி எங்களுக்கு தேவையில்லை. அத்தியாவசியம் பிள்ளைகளுக்கு மனசுல கூட ஒரு நீங்க எல்லாருமே போய் நீங்கள் ஒரு எங்கட பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகளை நினைச்சு கொண்டு உத்தியோகத்தர் மாதிரி போய் பாருங்க. அந்த பாடசாலையில மனசுல கூட எப்படி இருக்குது, அந்த டாய்லெட் பிட் எப்படி வடிச்சு போய் இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கான்னு சொல்லி நீங்க ஒரு போய் பாருங்க. பார்த்தா அது உங்களுக்கு இப்ப நாங்க இந்த ஆரங்கத்தை நாங்கள் என்ன செய்யலும், என்ன எங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்லுங்க. நாங்கள் அடுத்த இடம் என்ன செய்யலும், நீங்க என்ன சொல்றீங்க, அதுதான் எங்களுக்கு தேவை. அந்த தீர்வை பாக்குறோம், பார்த்து இப்ப அதுக்கும் வேற இல்லை. அதுக்கு முன்னர் தவணை போட்டோம், அதுலயும் இந்த எங்கட இப்ப ஆர்ப்பாட்டம் நடந்தது முன்வைக்காம அதுல ஒரு கருத்துகள் அடுத்த தவணை போட்டால் நாங்கள் அடுத்த கணமே பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டோம். பிள்ளைகளையும் கூட்டிக்கொண்டு வந்து இதில் வச்சுட்டு இருக்கிறோம். ஒன்றும் செய்யலாம். அது எங்கட பிள்ளைன்ற உரிமையை கெடுத்தா நாங்க போராடுறோம். என்ன காரணம்? பிள்ளைகள் இன்றைக்கு புதுசா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு மற்ற வகுப்பு இன்றைக்கு 3ஆம் ஆண்டு படித்த பிள்ளை இந்த பிள்ளை 4ஆம் ஆண்டு படிக்க போற ஒரு கட்டத்தில் இன்றைக்கு உள்வாங்கிறா. அப்ப அவைய தூக்கி கொண்டு வந்து நான் இஞ்ச வச்சு கொண்டு அவட மன குழப்பத்துக்கு உள்ளாக்க கூடாது தான் இன்றைக்கு விட்டுருக்கு. ஆனா இது இப்படியே நீடிக்குமா இருந்தால் பிள்ளைகளையும் குடிக்கணும். எங்கட பிள்ளைகள தேவை பூர்த்தி செய்ய அப்புறம் பிள்ளைகள் படிச்ச என்னதுக்கு? அதுக்குள்ள பிள்ளைகளை நாங்க வச்சுட்டு இதுக்குள்ள இருப்போம். சரியான ஒரு பள்ளிக்கூட வசதி சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கத்தான் வேணும். இப்போ உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த காணியை விடுவிக்க சொல்லித்தான் ஒரு பிரதானமான போராட்டம் செய்திருக்கிறீங்க. இப்போ இந்த இதுக்காக உங்களுக்கே தெரியும், கோர்ட்ஸில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. உங்கள் சார்பான எல்லா ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்கள் அரசாங்கம் சார்பாகத்தான் நாங்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்து வந்துருக்கோம். உங்களுக்கே தெரியும், இந்த மாவட்ட நீதிமன்றத்தில் உங்கள் சார்பாக தீர்ந்திருந்தோம். இருந்தாலும் எதிராளிக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு மேன்முறையீடு செய்கிறது.
அவை மேன்முறையீடு செய்த அடிப்படையில் தான் இப்போ ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் போய்கொண்டிருக்கு, மேல் நீதிமன்றத்தில் போய்கொண்டிருக்குது. இப்போ கடந்த வாரமும் எங்களோட உத்தியோகத்தை போய் அந்த கேஸ் எதுன்னு இருந்துச்சுன்னா நம்ம இப்போ வார ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு திருப்பி ஐயா நாங்கள் நீதிமன்றத்தின் மிஸ் பண்ணிக்கணும். நீங்கள் 2 மன்ற வழக்கு தான் இப்போ சொன்னீங்க, 3வது மன்ற வழக்கு தான் நடக்குதுன்னு சொல்ல முடியும். 3ஆம் மன்ற வழக்கு அப்போ 2ஆம் மன்ற வழக்கில் மிஸ் 2ஆம் மன்ற வழக்கில் மீண்டும் எங்களுக்கு இந்த பாடசாலைக்கான தீர்வு வழங்கப்பட்டிருந்தது. பாடத்திலே மாவட்ட நீதிமன்றம் முதல் தீர்ப்புன்ற பிரதி மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்கப்படும். இருக்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை சொல்றீங்க, அதையும் நாங்கள் என்னென்னு தீர்க்கலாம்னு சொல்லி உங்களோட வெளிய கல்வி திணைக்களத்தின் ஊடாக கதைக்கு நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை செய்கிறோம். மற்றது உங்களோட கையில் ஏதாவது கோரிக்கைகள் எதுவும் மகஜர் தர இருந்தால் தாங்க, அதில் உங்களால் சொல்லப்பட குறைபாடுகளை நாங்கள் பார்த்து உங்களுக்கு நிவர்த்தி செய்து தாரோம். முதல் மன்ற தீர்ப்பில் வந்து மிஸ் இதில் வந்து எங்களை வழியாற்றினீங்க. முதலாவது மன்ற தீர்ப்புன்ற அதுக்கு அவர் மேல்முறை செய்யணும், எங்களை வழியாற்றினீங்க. அப்போ காணிக்கான ஆவணங்கள் இல்லைன்றதான் பிரதேசத்தின் பிரச்சனை. ஆவணம் இல்லாத ஒரு காணிக்குள்ள அவர் நிரந்தர கட்டணம் கட்டுறதுக்காக அதில் குடியிருக்கிறதுக்கான ரூல்ஸ் வழங்கி இருக்கிறீர்கள். ஒரு பிரச்சனை மன்னிக்கணும் மிஸ், நான் கேட்குறேன், நான் எனக்கு தெரிஞ்ச சட்டத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு தெளிவில்லாட்டி அதை தெளிவுபடுத்திட்டு போங்க மக்கள் முன்னிலையில். இப்போ அனுமதி பத்திரம் ஒன்று இல்லாத இதில் பில்டிங்ஸ் வச்சு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ஒன்று. அது அப்போ என்னென்ன கொடுப்பட்டது? அது அதில் அவர் நிரந்தரமாக குடியிருக்கிறதுக்கு நிரந்தர கட்டணம் ஒன்று அமைக்கிறதுக்கு என்னென்றது கொடுப்பட்டது? இதில் ஏற்கனவே தெரியுமே பழைய வரைபடத்திலேயே இருக்குது. எங்களோட இதுக்குள்ள நான் பழைய வரைபடத்தை செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஏற்கனவே இதில் முன்னுக்கு ஏற்கனவே பொதுக்காணி இருக்கிற வரைபடத்தில் பார்த்துருந்தாங்க சார். அடுத்தது இதுக்குள்ள இருக்கிற பொதுக்காணின்னு காட்டி இருக்குது. பொதுக்காணி பொது கிணறுன்னு காட்டிருக்கு. அப்போ பொது கிணறு அவர்கிட்ட சொந்த பாவனை தனிப்பாவனையில் தான் இருக்குது. முதல் இருந்த பாடசாலை கட்டடம் இடிக்கப்பட்டிருந்த யுத்தத்தின் முன்குடியிருந்த நாங்கள் வரைக்கும் அதில் அத்திவாரங்கள் பேசிக் பில்டிங் அது இருக்க திருப்பி அதை அழிக்க முற்பட்டவர், அதுக்கும் நாங்கள் திருப்பி வழக்கு போட்டிருந்தாங்க. பிரதேசியில் கூட தான் போட்டிருந்தாங்க. அப்போ உள்ளுக்கு அவரை வச்சுக்கொண்டு இப்போ நான் இந்த காணிக்குள்ள அவர் கட்டடம் உடைச்சாலும் நான் போகல, அது போனேன்டா சட்டத்தின்படி நான் பிள்ளையான அவரால். அப்போ கட்டடத்துக்குள்ள அதே வழக்கு நடக்கிற வளாகத்துக்குள்ள அவருக்கு சுதந்திரமான ஒரு இது கிடைச்சிருக்குது. அப்போ 62 பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் மற்ற ஒரு கல்வி நிலை கிடைக்குதுன்னு சொன்னால் அடுத்து வர்ற காலப்பகுதியில் சமூகத்தில் நீங்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டீங்கன்னா என்னுடைய சமூகத்தில் ஆக கூடுதலான குற்றச்செயல்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் ஒன்று, சரியான கல்வி நிலையில் பொழுதுபோக்கு மையம் இல்லை, நூலகங்கள் இல்லை, விளையாட்டு திடல்கள் இல்லை.